ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிஷோர் ராக் சேனல். நாம் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஓட்ஸ் ப்ரௌனி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துட்டு வரலாம் வாங்க. ஓட்ஸ் ப்ரௌனி செய்வதற்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஓட்ஸ் ஒரு 3/4 கப் எடுத்துக்கோங்க. அது கூடவே கொக்கோ பவுடரு 1/4 கப்பு, 2 பனானா, 1 கப்பு பால், அதே 1/4 கப் அளவில் நாட்டு சர்க்கரை எடுத்திருக்கேன். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் பேக்கிங் பவுடரு, அதுக்கப்புறமா ஒரு பிஞ்ச் அளவில் சால்ட்டும் போட்டுக்கோங்க. இப்போ முதல்ல நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இந்த ஓட்ஸ் அவ்வளோவுமே நல்லா நைஸாக பொடிச்சிட்டு எடுத்துட்டு வந்துடலாம். பாருங்க, இந்த ஓட்ஸ் நல்லா நைஸாக பொடிச்சு எடுத்தாச்சு. இது கூட நம்ம எடுத்து வச்சிருக்க இன்க்ரீடியன்ஸ் அவ்வளோவுமே ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா இது ஒரு பேட்டராக நம்ம ரெடி பண்ணணும். ஃபஸ்ட்டு பனானா போட்டிருக்கிறேன். ஸ்மாலாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போடுங்க. அப்புறமா கொக்கோ பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் பேக்கிங் பவுடரு, அப்புறம் ஜாங்கிரி பவுடர், நாட்டு சர்க்கரை, அதுவும் போட்டாச்சு. நெக்ஸ்ட் மில்க்கும் இதில் ஆட் பண்ணி நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு பேட்டர் மாதிரி ரெடி பண்ணி கொண்டு வந்துடலாம். பேட்டரில் கொஞ்சமாக உப்பும் சேர்த்துக்கோங்க. அது சொல்ல மறந்துட்டேன். கொஞ்சம் ஒரு பிஞ்ச் அளவில் உப்பும் சேர்த்துக்கலாம். போட்டு நல்லாவே அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நம்மளுடைய பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நான் ஒரு பிளேட்டில் கீ தடவி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்மளுடைய பேட்டரை இதில் ஊற்றி விட்டுடலாம். பபிள்ஸ் எதுவும் வராமல் நல்லாவே தட்டி விட்டுக்கோங்க. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு இட்லி குக்கரில் வச்சு நம்ம ஆவியில் அவிச்செடுக்க போகிறோம். ஒரு 15 to 20 மினிட்ஸ் வரைக்கும் நம்ம வேக வச்சு எடுத்துடலாம். பாருங்க, இந்த மிக்ஸுக்கு மேலே நமக்கு தேவைன்னா நமக்கு நட்ஸு ஆட் பண்ணிக்கலாம். குழந்தைங்களுக்கு பார்க்கும்போது கொஞ்சம் அவங்க நல்லாவே ஃபீல் பண்ணுவாங்க, சூப்பராக இருக்கேன்னு. அதனால உங்களுக்கு நட்ஸு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் டெக்கரேட் பண்ணி விட்டுடலாம். அது கூட சாக்லேட்டும் நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சம் சாக்லேட்டும் அது கூட சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி உங்களுக்கு இது வேணும்னா யூஸ் பண்ணால் போதும், இல்லைன்னா விட்டுருங்க. இந்த மாதிரி அழகாக நீட்டாக டெக்கரேட் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் பார்க்க அழகாக இருக்கு இல்லையா? அதனால் இந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி என்ன நட்ஸாக இருந்தாலும் நீங்கள் போட்டுக்கலாம். நான் கொஞ்சம் கேஷ்யூவும் சாக்லேட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். பாருங்க, இந்த மாதிரி நான் இட்லி குக்கருக்கு மேலே கொஞ்சம் தண்ணி விட்டு ஹீட் பண்ணதுக்கு அப்புறமா அது மேலே வச்சிருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் பண்ணிட்டு ஒரு மூடி போட்டு மூடிடுங்க. கரெக்டாக 15 to 20 மினிட்ஸ் வரைக்கும் நம்ம ஆவியில் அவிச்செடுத்துடலாம். நம்மளுடைய ஓட்ஸ் ப்ரௌனி ரெடி ஆயிடுச்சு. கரெக்டாக எனக்கு 20 மினிட்ஸ் ஆயிடுச்சுங்க. இதை மாதிரி நீங்களும் ஆவியில் அவிச்செடுத்துருங்க. இதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ண போறோம்னா, கொஞ்சம் நேரம் சூடு ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம ஒரு பிளேட்டில் சர்வ் பண்ணிடலாம். எல்லாம் சூப்பராகவே வந்திருக்கு. பாருங்க, நான் பீஸ் போட்டு கட் பண்ணி எடுத்துட்டு வந்துட்டேன். நம்மளுடைய ஓட்ஸ் ப்ரௌனி ரொம்ப சூப்பராக ரெடியாகி வந்திருக்கு. டேஸ்ட்டும் சூப்பராகவே வந்திருக்கு. இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. எவ்வளோ சாஃப்டாக இருக்கு பாருங்க. நட்ஸ் எல்லாம் நல்லா வெந்து அழகாக வந்திருக்கு. சாக்லேட் கூட நல்லா மெல்ட்டாக வந்திருக்கு. இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. உங்கள் குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும்.
இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ரிலேட்டிவ்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணி கொடுங்க. எங்களுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை எங்களுக்கு தாருங்கள். மீண்டும் ஒரு ரெசிபியுடன் உங்களுடைய சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.